4 5 6 7 8 8 7 6 5 4 3 next change. Okay, third exercise. Ready, children? Do one of the off squat method. Start. Second exercise back kick exercise அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 ஓகேங்களா 5 6 7 8 இது செகண்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 மேல அப் பண்றோம். காது கிட்ட என்ன பண்ணணும், ரெண்டோட இயரும் ஒட்னாப்ல இருக்கணும். லெக் வந்து ரைஸ் பண்ணணும், அதாவது டோல நிக்கணும். ஓகேங்களா, நான் சைட்ல பண்றேன் பாருங்க. நல்லா டோல நிக்கணும். உங்களால எவ்வளவு தூரம் டோல நிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் டோல ரைஸ் பண்ணி நிக்கணும். ஓகேங்களா, இந்த டோல நிக்கிறப்போ இத்தனையா 5 கவுண்ட். ஓகே, 1 2 3 4 5 அப்படின்னா ஸ்லோவா டவுன் பண்றோம். கை ரொட்டேட் பண்ணி பொசிஷன் வரும். அகைன் டவுன். ஒன் மோர் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்சர்வ் பண்ணிக்கங்க. ரெடியா சில்ட்ரன்? Accepting the change. 3. Adapting ourselves to the change. And 4. Practicing it. We did the same in the pandemic. The same is applicable for the post-pandemic situation too. So, I conclude my speech by saying, change is the only word that cannot change. As human beings, we have to adapt the changing conditions. Thank you. Next, I call upon Sridhanya to share her views. Yes, I agree that we have to adapt to the changes. பார்த்தீங்கன்னா 4 வந்து அப்படி வந்துச்சு அப்படின்னா பசு. ஓகேங்களா, அதே நேரத்தில் இது எம்டி குழியில இருந்து இப்போ நான் ஒன்று போட்டு வந்து இப்படி வரேன் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இது முத்து. ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரெடி? நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். எங்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம இந்த சைட்லேருந்து எங்கே இருந்து வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 again 1 2 3 4 5 அப்படியே கண்டினியூட்டியாக நம்ம விளாடுவோம். 1 2 3 4 5 நம்மகிட்ட இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் எப்படி போடணும் அப்படின்றது எப்படின்னா, ட்ரிபிள் ஸ்கொயர்னு சொன்னேன் இல்லையா, அதனால ட்ரிபிள் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வந்து போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கொயர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்கொயர், 3 ஸ்கொயர் போடணும். இந்த நான் மார்க் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, காயின்ஸ் வந்து பிளேஸ் பண்றதுக்காக, உங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சிருக்கேன். ஓகேவா, இதை வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து எப்படின்னா, இந்த ஸ்கொயர்ல இங்க ஜாயின் பண்ணணும். ஐ மீன் சென்டர் ஆஃப் த ஸ்கொயர்ல இங்க ஒரு ஜாயின், இங்க ஒரு ஜாயின், இங்க ஒரு ஜாயின், இங்க ஒரு ஜாயின், 4 ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து இதுக்கு எத்தனை காயின்ஸ் அப்படின்னா 9 காயின்ஸ். இப்போ நான் வந்து 9 காயின்ஸ் எடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
சாரும் வந்து 9 காயின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த கேமோட எப்படி வந்து காயின்ஸ் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, are interconnected. Drink warm water once you wake up in the morning. Do household chores that require a bit of labor. We have to exercise for our physical fitness. We have good nutritional food for our mental fitness. Overall, we should use our time wisely and have to plan. Diet is wrong, medicine is of no use. When diet is correct, medicine is of no need. With this Ayurvedic proverb, I would like to share about diet and nutrition during this pandemic situation. First of all, my pranams to everyone. We eat different kinds of food during the day. No single food item can provide all essential nutrients to make the diet healthy or balanced. So, myself, Manodarshini from Sri Vagisha Vidyashram, like to say Ten, 11, 12, 13,
One, two, three, four, five, six, seven. கை இங்க வை, என்னைய மாதிரி வைக்கணும். கார்த்திக். One, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. Can hear you, please. Don't be like our students. You can unmute and talk. Anyone or two, please. Everybody must be doing it, Master. Everybody must be knowing it because everyone has sent videos. Okay, thanks, ma'am, because I'm not. Thanks, ma'am. So today we are here to further Quit India School Week celebration. Today's topic is recentering of mind in post-pandemic. Myself, Bharat. Second ball. Third ball.